அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தை துவங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை பகிரலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு அந்த பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனத்திலே தேர்தல் பரப்புரையாக ரோட் ஷோ முறையிலே பயணம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று முதல் நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் கட்ட சுற்றுப்பயணமாக வரும் 23ஆம் தேதி வரை தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் தொடங்கி டெல்டா மாவட்டமான தஞ்சை மாவட்டத்தின் பேராவூரணி, பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளில் நிறைவு செய்யக்கூடிய விதமாக இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். இன்று காலை கோவை மேட்டுப்பாளையம் அருகில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வனபத்ரகாளியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தன்னுடைய பரப்புரையை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி இருக்கின்றார். அதன்படி கோவை பகுதியிலே இன்று காலை அந்த சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொண்டிருந்தார். நிறைய பொதுமக்களை சந்தித்திருந்தார். நெசவாளர்கள், விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கேட்டிருந்தார். அந்த திட்டங்கள் எல்லாம் கொங்கு மண்டலத்திலே செயல்படுத்தப்பட்டிருந்த அத்திக்கடவு, அவினாசி போன்ற திட்டங்கள், முதல் கட்ட திட்டங்கள் அதிமுக தொடங்கி வைத்த நிலையில் இரண்டாம் கட்ட திட்டங்களுக்கு எப்போதையான தடைகள் எல்லாம் வந்திருந்தன. அதிமுக ஆட்சி இல்லாததன் காரணமாக அவற்றை நிறைவேற்ற முடியாமல் போனது உள்ளிட்டவற்றை எல்லாம் விவசாயிகளுக்கு சுட்டி காட்டியிருந்தார். மேலும் விவசாயிகளும் ஏராளமான கேள்விகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்டிருந்தார்கள். குறிப்பாக குடிமராமத்து உள்ளிட்ட திட்டங்களை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு தங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவரான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு அவர் தனது அந்த தேர்தல் பரப்புரை வாகனத்திலே பயணம் செய்து பொதுமக்களை சந்தித்து வாக்காளர்களிடம் அதிமுகவிற்கும் கூட்டணி கட்சிக்கும் ஆதரவாக வாக்குகளை திரட்ட இருக்கின்றார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் பெயரிலான இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் சென்றடையக்கூடிய விதமாக தற்பொழுது திட்டமிடப்பட்டு இந்த பயணம் தொடங்கி இருக்கின்றது. ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வாகனத்தை சூழ்ந்து அதிமுகவினர் நடந்து சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு சென்று அதிமுகவிற்கும் கூட்டணி கட்சியினருக்கும் ஆதரவாக வாக்குகளை திரட்டுகின்றார்கள். சற்று முன்பாக பாஜகவின் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் மேற்கொள்ளக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திற்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பாஜகவின் மாநில தலைவர் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவர்கள் நேரில் சென்று சந்தித்து பூங்கொத்து வழங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்திற்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். பேருந்தில் பயணம் செய்வது மட்டுமல்ல, பல இடங்களிலே நடந்து சென்று பொதுமக்களுடன் கைகுலுக்கி அவர்களுடன் பேசி வாக்குகளை சேகரிப்பார் என்ற தகவலையும் அதிமுகவினர் தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் 2026 தேர்தலுக்கான மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு சுற்றுப்பயணத்தை இப்போது முதல் அவர் தொடங்கி இருக்கின்றார் என்ற தகவலை அதிமுக சார்பில் கூறியிருந்தார்கள். இந்த பிரச்சாரத்திற்கென தனியாக ஒரு பாடல் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த பிரச்சாரத்திற்கென இதுவரை இல்லாத அளவிற்கு வியூகம் வகுத்து இந்த முறை சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் ரோட் ஷோ முறையிலே பல இடங்களிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து சென்று பொதுமக்களை சந்திக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மக்கள் அதிகம் கூடக்கூடிய நகர்ப்புற பகுதிகளிலே தன்னுடைய இந்த பச்சை நிறம் கொண்ட பேருந்தில் நின்றவரை எழுந்து நின்று தேர்தல் பரப்புரையிலும் ஈடுபட உள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.